ரகசிய உறவு, மன உளைச்சல், உச்சக்கட்ட அசிங்கம், மன விரக்தியில நடிகர் சரத்குமார் எடுத்த அந்த விபரீத முடிவு, ஒட்டுமொத்த தமிழ் சினிமா திரையுலகத்தையும் உச்சக்கட்ட அதிர்ச்சியில உள்ளாக்கியிருக்கு. தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான நடிகர்ல ஒருத்தவரு சரத்குமார் அவர்கள். ஆரம்பத்தில தமிழ் சினிமால ஒரு வில்லன் கதாபாத்திரத்தில அறிமுகமாகி, அதன் பிறகு தன்னுடைய நடிப்பு திறமையால ஒரு ஹீரோங்கிற அந்தஸ்துக்கு வந்தாரு சரத்குமார். அதன் பிறகு சரத்குமார் அந்த காலத்துல நடித்த நெறைய திரைப்படங்கள் காலம் கடந்தும் கூட இன்னமும் மக்களால அதிகமா கொண்டாடப்படக்கூடிய படங்கள் வரிசையில இப்போ அமைஞ்சிருக்கு. அந்த அளவுக்கு சரத்குமார் ஒரு ஆக்ஷன் ஹீரோவா மட்டும் இல்லாம, சென்டிமெண்ட் ஹீரோவாவும் நெறைய படங்கள்ல தனது நடிப்பு திறமைய வெளிப்படுத்தியிருக்காரு. அவரு வில்லனா நடித்த நெறைய படங்கள் இன்றளவுக்கும் மக்களால கொண்டாடப்படுது. அப்படி சரத்குமார் ஆரம்பத்துல வில்லன், அப்புறம் ஹீரோ. அதன் பிறகு நடிகை ராதிகாவ 2ஆம் முறையா திருமணம் பண்ணிக்கிட்டாரு. ராதிகாவுடைய வாழ்க்கையில சரத்குமார் போனதுக்கு பிறகு, சரத்குமாருக்கு எல்லாமே நல்ல ஒரு எதிர்காலமா அமைஞ்சது. சரத்குமார் அதன் பிறகு நெறைய படங்கள்ல ஹீரோவா நடிச்சாரு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய வயது மூப்பின் காரணமா, அவருடைய சினிமாவுல நடிகரா நடிக்கக்கூடிய வாய்ப்பு கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சது. அதன் பிறகு இப்போ வயது மூப்பின் காரணமா தமிழ் சினிமால ஒரு சில படங்கள்ல வில்லன் கதாபாத்திரம், ஒரு சில படங்கள்ல மிக முக்கியமான கதாபாத்திரம்னு எந்த கதாபாத்திரம் கிடைத்தாலும் அந்த கதாபாத்திரத்துக்கு உயிர் குடுக்குற அளவுக்கு அவருடைய உச்சக்கட்ட நடிப்பு திறமைய இன்றளவும் வெளிப்படுத்திட்டு இருக்காரு. வயசு இப்போ அவருக்கு 65 ஆகப்போது. ஆனா, இந்த வயசுலயும் இந்த அளவுக்கு ஆக்டிவா சரத்குமார் எல்லா கதாபாத்திரமும் ஏத்து நடிக்கிறாரே அப்படின்னு எல்லாருமே பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு நடிப்பு திறமைய சரத்குமார் வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. இப்படி சரத்குமார் ஒரு பக்கம் என்னதான் தமிழ் சினிமால தொடர்ந்து நடிச்சாலும், அதே மாரி நடிகை ராதிகாவும் அவங்களுக்கும் வயசு இப்போ 60 ஆகப்போது. ஆனா, ராதிகாவும் கொஞ்சம் கூட அழட்டிக்காம சரத்குமாருக்கு போட்டியா தமிழ் சினிமால நெறைய படங்கள்ல முக்கியமான கதாபாத்திரங்கள ஏத்து நடிச்சுட்டு தான் இருக்காங்க. அவங்களுடைய இந்த 60 வயசுல ரீசென்ட்டா வெளியான தாய் கிழவி திரைப்படம் மிகப்பெரிய அளவுல வெற்றி அடைஞ்சது. அந்த படத்துல ஹீரோயினா முக்கியமான கதாபாத்திரத்துல ராதிகா நடிச்சிருப்பாங்க. அதுவும் ஒரு 80 வயது கிழவியா. ஸோ ராதிகாவுடைய இந்த நடிப்ப பார்த்து எல்லாருமே பயங்கரமா அசந்து போனாங்க. எப்படி ராதிகா இந்த வயசுலயும் இப்படி ஒரு கதாபாத்திரத்த ஏத்து எப்படி நடிக்க முடிஞ்சது அப்படின்னு எல்லாருமே வியந்து போய் பாராட்டுற அளவுக்கு ராதிகா அப்படி ஒரு நடிப்ப வெளிப்படுத்துனாங்க. அத தொடர்ந்து நடிகை ராதிகா இப்போ அடுத்ததா இன்னொரு படத்துல ராதிகா அதே மாரி கதாபாத்திரத்துல நடிக்கிறதுக்கு இப்போ கமிட் ஆகப்பட்டிருக்காங்க. ஆனா, அந்த இயக்குனருக்கும் சரத்குமாருக்கும் ஏற்கனவே பர்சனல் ரீதியாவும், சில தொழில்நுட்ப ரீதியாவும் ஏற்கனவே நெறைய சண்டைகள் ஏற்பட்டிருக்காம். அதனால சரத்குமார் ராதிகாட்ட ரொம்ப ரொம்ப கண்டிப்பா சொல்லியிருக்காரு. அந்த இயக்குனர் கூட நீ அந்த கூடாது அப்படின்னு. ஆனா, ராதிகா கொஞ்சம் கூட அத கேட்கவே இல்ல. ஸோ, நான் இப்போ பயங்கர ரீச் ஆயிட்டேன் சினிமாவுல. இந்த வயசுல நடித்த திரைப்படம் இவ்ளோ கோடி வசூலாயிருக்கு. அது உண்மையிலேயே பெரிய விஷயம். எல்லாருமே என்ன பார்த்து வியந்து போய் பார்க்குறாங்க. அதனால இப்போ அவர் சொல்லக்கூடிய கதையும் அதே மாரி தான். இதில நடிச்சேன்னா கண்டிப்பா எனக்கு பெரிய அளவுல விருது கிடைக்கும். அதனால நடிச்சே தீருவேன் அப்படின்னு ராதிகா சரத்குமார் பேச்ச கேட்காம, அந்த இயக்குனர் கூட அந்த படத்த நடிக்கிறதுக்கான சில காஸ்டியூம் கெட்டப் சேஞ்ச் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அது சரத்குமாருக்கு தெரிய வந்திருக்கு. சரத்குமார் பயங்கரமா ஃபீல் பண்ணியிருக்காரு. மன உளைச்சலுக்கு உள்ளாயிருக்காரு. ராதிகாவ கூப்பிட்டு பயங்கரமா சண்டையும் போட்டிருக்காரு. அப்படி நான் சொல்றத கேட்காம நீ அவன் கூட போயிட்டு நடிக்கிறதுல உனக்கு அப்படி என்ன ஆசை? அப்படிங்கிற மாரி ரொம்பவும் கேவலப்படுத்துற மாரி சரத்குமார் சில வார்த்தைகள விட்டுருக்காரு. அது ராதிகாவுக்கு பயங்கர மன உளைச்சல் ஏற்படுத்தியிருந்திருக்கு. அதற்கு பதிலுக்கு ராதிகாவும் சில வார்த்தைகள யூஸ் பண்ணி சரத்குமார் திட்டியிருக்காங்க. அதுல சரத்குமார் ஒட்டுமொத்தமா மனசு உடைஞ்சு போயிட்டாரு. ஸோ என்ன விட உனக்கு அந்த இயக்குனர் சொல்ற கதை தான் முக்கியம்னு, நீ என்னையே இவ்வளவு தூரம் கேவலப்படுத்திட்டல்ல அப்படின்னு சரத்குமார் அந்த மன விரக்தியில என்ன படன்னு தெரியாம 2, 3 நாளா சரியா சாப்பிடாம, தூங்காம அத பத்தி யோசிச்சுட்டே இருந்திருக்காரு. அப்படி அவர் சரத்குமாருக்கு திடீர்னு மாரடைப்பு ஏற்பட்டு வலியில துடிச்சு மயங்கி விழுந்திருக்காரு. ரொம்ப நேரம் கழிச்சு தான் சரத்குமார் மருத்துவமனையில கொண்டு வந்து அனுமதிக்கப்பட்டிருக்காராம். ஸோ மிக மிக ஒரு மோசமான நிலைமையில, அதுவும் குறிப்பா ஆபத்தான நிலைமையில உயிருக்கு போராடிட்டு இருக்காரு அப்படின்னும், அவர காப்பாற்றுவதே கடினம் தான் அப்படின்னு மருத்துவர்கள் கைவிரிச்சிருக்கதா மிக முக்கியமான தகவல்கள் இணையத்துல வெளியாகி, ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கு.